ஃப்ரெண்ட்ஸ், லொகேஷன் மாறி வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா கொஞ்சம் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலையா இருக்குதாங்க, அதுக்கு நான் சைட்ல வந்துட்டேங்க. காரிடர்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஸோ நான் இதுக்கு முன்ன ஒரு வீடியோ போட்டிருப்பேன் லோன் பத்தி. லோன் வாங்குறது நல்லதா இல்ல லாபமா இல்ல நஷ்டமா, ஒரு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது பார்ட் 1 போட்டு கொடுத்துருப்பேன். இது வந்து பார்ட் 2. இந்த வீடியோ பார்க்கறது முன்ன அந்த வீடியோ பார்த்தா அவங்க வந்து புரிய வரும் லோன் பத்தி. ஓகேவா? இப்போ வந்து அதுக்கு முன்ன நான் ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும். வழக்கம் போலதான், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சரி, இப்ப வாங்க அந்த டாபிக் பத்தி பேசலாம். என்னன்னு மொத்தத்துல வந்து லோன் வாங்குறத வந்து பெரிய தப்பு தான் நான் சொல்வேன், என்னை பொறுத்த வரைக்கும். நான் வாழ்க்கையில வந்து இப்ப எனக்கு வந்து 53 வயசு ஆகுது, 52 முடிஞ்சு 53 நடக்குது. ஆனா நான் இது வரைக்கும் ஒரு ரூபாய் கூட லோன் வாங்கல. லோன் இந்த சென்ஸ்னா வந்து இப்ப கை மாத்த நம்ம வாங்குறோம் பாரு, அது வேற விஷயம். நம்ம ஒருத்தவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒரு 10,000 கொடு, சம்பளம் கிடைச்ச போய் வாங்க கொடுக்குறேன்னு, அது வேற விஷயம். ஆனா ஒரு லோனுன்னு போய் ஒரு பேங்க்ல போய் நம்ம வாங்குறோம் பாருங்க, ஒரு 5 லட்சம் 10 லட்சம், அது வந்து என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் நான். புரியுது நினைக்கிறேன். இப்ப நம்ம வந்து ஒரு லோன் வாங்கிட்ட, அந்த ஒரு லோன் வாங்கிட்ட நம்ம வந்து அதுக்காக நம்ம வந்து நைட்டு வந்து தூக்கமே வராது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் பாத்திருக்கேன், அவங்க எனக்கு சொல்லுவாங்க, அனி எனக்கு தூக்கம் வர மாட்டுது, நடுவில் ஏஞ்சி எனக்கு பயமா இருக்குது, நான் எப்படி அந்த இஎம்ஐ கட்ட போறேன், அப்படி பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஷன் ஒரு சமயத்துல போகும். ஏன்னா நம்ம வந்து வேலைக்கு போறோம்ல, ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்தாலும் இல்ல பிரைவேட் கம்பெனில வேலை செஞ்சாலும் வந்து இந்த லோன் வந்து மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறதுன்னு ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு சேலஞ்சு தான் நான் சொல்லுவேன். நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர். எனக்கு வந்து நான் வந்து வேலை செய்யற இடமா இருக்கட்டும், என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும், நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன். அந்த என்ன சொல்றாங்கன்னா வந்து லோன் ஒருத்தர் வாங்கிட்டோன்னு வந்து அந்த ஒரு மாசம் மாசம் அந்த ஒரு இஎம்ஐ இருக்குல்ல, அந்த இஎம்ஐ கட்டும் போது வந்து அவங்க வந்து ஒரு பேனிக்கா இருக்குது. இந்த மாசம் இஎம்ஐ கட்டிட்டேன், இப்ப அடுத்த மாசம் நான் எப்படி கட்ட போறேன், அப்படி ஒரு பேனிக்கா இருக்குது. ஏன்னா வந்து வேலைங்கிறது வந்து ஒரு கேரண்டி இல்லை யாருக்குமே இந்த சமயத்துல. அதுதான் நம்ம இது ஒரு முன்ன ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், எப்படி நம்ம இந்த 6 மாசம் சம்பளத்தை வந்து எப்படி நம்ம பேங்க்ல வந்து ரிசர்வ் ஃபண்ட் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப உங்களுக்கு ஒரு மாசம் சம்பளம் வந்து 20,000 நினைச்சிட்டீங்கன்னா வந்து 6 மாசம் சம்பளம் கணக்கு வச்சுக்கீங்க. நீங்க 1,20,000. சோ அந்த பணம் இல்ல 1,50,000 ஏதோ ஒரு பல்க் அமௌண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்ல எப்பயுமே இருக்கிறாப்புல பாத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இது 20,000, சில பேருக்கு வந்து 50,000, சில பேர் 70,000. அப்படி அவங்கவுங்க சம்பளத்தை பொறுத்து ஒரு 6 மாசம் சம்பளத்தை வந்து எப்பயும் வந்து ஒரு ரிசர்வ் ஃபண்ட்ல வந்து எப்பயும் நம்ம வந்து எமர்ஜென்சிக்குன்னு வைக்கணும். ஏன்னா எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது இப்போ. சோ இப்ப சப்போஸ் நம்மளுக்கு வந்து இப்ப லோன் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இப்ப லோன் இருக்குது, அந்த சமயத்துல வேலை போயிடுச்சுன்னு வந்து நீங்க எப்படி சமாளிப்பீங்க? லோனு கட்டுவீங்களா இல்ல வீட்டு செலவை பாப்பீங்களா? இது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். லோன் வாங்க போறோம் வீட்டுல நம்மளுக்கு ஒரு நம்ம மனசுல ஒரு தைரியம் இருக்கணும். பரவாயில்ல, ஹஸ்பண்ட் சம்பளத்தை வந்து நான் வீட்டு செலவு எல்லாம் பாத்துக்கிடுவேன், ஒய்ஃப் சம்பளத்தை வந்து நான் வந்து இஎம்ஐ கட்டுவேன், பையன் சம்பளத்தை வந்து நான் வேற செலவு வச்சுக்குவேன் அப்படின்னு நம்ம ஒரு பிளானா இருந்தாதான் இதுல ஒரு அளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியும். வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். லோன் வாங்குறதுன்னா வந்து 1000 தடவை நான் ஒரு மாசம் எடுத்துக்கீங்க, யோசிச்சு பாருங்க. லோன் எடுக்கிறதுக்கு முன்ன ஒரு டிப்ஸ் ஒண்ணு சொல்றேன். ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா ஒரு நாட்கள் மாதம் எடுத்துக்க நல்லா யோசனை பண்ணுங்க. இந்த லோன் நம்மளுக்கு தேவையா? இல்ல இந்த லோன் வந்து இப்ப சப்போஸ் ஒரு இன்னொரு 5 லட்சம் நம்மளுக்கு தேவைப்படுது, அந்த 5 லட்சத்தை வந்து வேற எங்கேயாவது நான் பெரட்ட முடியுமா? ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும், இல்ல ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் அடமானம் வச்சோ இல்ல ஜுவல்ஸ் வித்து நான் அந்த பணத்தை வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு முதல்ல நல்லா யோசிக்கணும். வீட்டுல இருக்க மெம்பர்ட்ட வந்து கன்சல்ட் பண்ணணும். ஓகேவா? அப்பதான் வந்து நம்ம வந்து அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போக முடியும், லோன் எடுத்து நம்ம வந்து சமாளிக்க முடியும். நான் ஒரு 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 பர்டிகுலர் ஒரு ஒரு வருஷத்துல இந்த லோன் இஎம்ஐனால கட்டி முடிச்சிருவோம்னு ஒரு தைரியம் இருக்கும் நம்ம மனசுக்குள்ள. அப்பதான் வந்து நம்ம வந்து அந்த லோனை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். ஒரு பெஸ்ட் டிப் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த வீடியோல வந்து என்னன்னா வந்து நான் நேத்திக்கு பார்ட் 1 போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். பசங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வேணும், நம்ம வீடு கட்டணும், இல்ல ஒரு 4-5 வருஷத்துல வீடு கட்டணுமோ இல்ல வீடு வாங்கணுமோ, இல்ல நம்மளோட ரிட்டையர்மெண்ட் நெருங்கிக்கிட்ட இருக்குதோ, அது மாதிரி நம்மளுக்கு பிளான் தான் வந்து பெஸ்ட் வந்து உங்களுக்கு அனாவசிய செலவெல்லாம் நீங்க கட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப
ஒரு 5 வருஷம் இருக்குது உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்காக. 5 வருஷம் உங்க பையனும் வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும். 5 வருஷம் வந்து உங்க வேற ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் நினைச்சு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யணும் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா வந்து நீங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செலவுகள் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு வந்து மாசம் மாசம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து அந்த பேங்க்ல வந்து ரெக்கரிங் டெபாசிட்டா போட்டணும், ஆர்டி. அது என்னன்னா ஒரு வருஷத்துல ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதை தூக்கி நம்ம வந்து எப்படி போட்டு மாத்தலாம், இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாமா அப்படின்னு நினைச்சு வந்து நம்ம 5 வருஷம் ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு பல்க் அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இதை வச்சு நம்ம வந்து வாழ்க்கையை வந்து நல்ல ஈஸியா கொண்டு போக முடியும். அது ரிட்டையர்மெண்டா இருக்கட்டும், இல்ல வந்து வீட்டுக்கு வந்து வந்து ஒரு ஒரு டவுன் பேமெண்ட் கொடுத்து நம்ம வந்து வீடு புக் பண்ணணுமா இருக்கட்டும், இல்ல வந்து பசங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக கொடுக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற வந்து அந்த பணத்தை நம்ம வந்து கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும். அதுல வந்து நான் இன்னொன்னு சொல்றேன் இந்த இடத்துல இருந்து இப்பதான் இந்த ஞாபகம் வந்துச்சு. நம்ம வந்து என்ன சொல்றது, காயினா வந்து வாங்கி வச்சுக்கணும், கோல்டு காயின். இப்ப வந்து ஜுவல்லரி வாங்கினா வந்து அதை வந்து நம்ம என்ன சொல்றது, அது ரொம்ப வேஸ்டேஜ் எல்லாம் போகுது இல்ல. அதுக்கு பெஸ்ட் வந்து காயின் ஆகட்டும், இல்ல வந்து கோல்டு பார் ஆகட்டும், இது மாதிரி வந்து நம்ம வந்து வாங்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சு, அது விலை ஜாஸ்தி தான் ஆகுது இல்லைன்னு சொல்லல நானு. நம்மளால முடிஞ்சது 2 கிராம் 3 கிராம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சுட்டு வந்து இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப்ல வந்து நம்ம வந்து அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆஃப்டர் 5 இயர்ஸ். அதுதான் நான் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா, ஜாஸ்தி இல்ல, 2-3 கிராமாவது வாங்கி வைக்கணும். அப்ப அது என்னன்னு வந்து நம்ம 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம ரிட்டையர் ஆக போறோம், அந்த இடத்துல வந்து அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். அதுதான் சொல்றேன். சோ ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து லோன் எடுக்கும் போது வந்து 1000 யோசிக்கணும். நம்ம யோசிக்காத வந்து எதையும் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி போனா வந்து அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் நான் பாக்குறேன், அவங்க வந்து என்ன சொல்றது, என்னால முடியும், எனக்கு வேலை இருக்குது, நான் சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்னு செஞ்சுட்டு லோன் வாங்குறாங்க. ஆனா கடைசி வந்து அவங்க லோன் கட்ட முடியல, வீடு வந்து ஏலத்துல போகுது, பேங்க்காரன் எடுத்துக்கிறான். இல்ல அந்த எந்த ஒரு பொருள் அவங்க லோன்ல போறாங்க பாரு, அங்க லோன்காரன் வீட்டுக்கு வந்து சீல் வச்சுட்டு போறான். இப்படிலாம் பிரச்சனை நான் பாக்குறேன், நீங்களும் பாத்துருப்பீங்க, சொல்ல தேவையில்லை, நிறைய நம்ம நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம். சோ எந்த லோன் எடுக்கும் போது வந்து நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருந்து அதை நல்லா யோசிச்சு எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். கடைசி வரை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. வீடியோக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.